ஓகேவா? அடுத்து போகலாமா? பார்லிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். பார்த்திபன், பார்லிமெண்ட்னா என்ன? பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன? அது நான் டிரான்ஸ்லேஷன்லாம் நானே பண்ணிக்கிறேன். பாராளுமன்றம் நானே சொல்லிக்கிறேன். இல்லையா? வெரி குட். என்னது சட்டம்? யாருக்குன்னு சொல்லணுங்க. 3 கவர்மெண்ட் இருக்குது. அடுத்த கேள்வியே வரக்கூடாது. ஒன்றிய அரசாங்கத்தின், மத்தியன்ற வார்த்தையே தப்பு தான். யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு தான் இந்தியா. சரியா? சரி, உனக்கு தப்பு அப்படியே புகுத்தி விட்டு போயிட்டானுங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதான் இந்தியா. பாராளுமன்றம் ஒன்றிய அரசாங்கத்துக்கான சட்டம் இயற்றும் இடம், துறை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றிய அரசாங்கம் தன்னோட லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட்டு 1ல் உள்ள விஷயங்கள், லிஸ்ட்டு 3ல் உள்ள விஷயங்கள், அது தேவையான சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க. அதுக்கான இடம் தான் இது பாராளுமன்றம். ஆங்கிலத்தில் பார்லிமெண்ட். இதுக்கு இன்னும் பேர் மாற்றாமல் இருக்காங்க, என்னன்னு தெரில. ஒருவேளை இது சமஸ்கிருத வார்த்தையான்னு தெரில. பார்லிமெண்ட். அது எத்தனை அடுக்கு சார்? எத்தனை அடுக்குமா மோனிகா? 2. வெரி குட். 2. 3. யார் யார்? வெரி குட். கீழவை, மேலவை. அவைனா ஒன்றுக்கு மேற்பட்டங்க இருப்பாங்க, அதனால் அவை. இங்கிலீஷில் ஹவுஸ் அப்படிம்பாங்க. சரியா? ரைட். இதில் இது உயர்ந்ததா அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்களில் மேலவைக்கு கொஞ்சம் பவர் அதிகம் கீழவையோட. இன்னும் ஒரு சில விஷயங்களில் மேலவையோட கீழவைக்கு பவர் அதிகம். இப்போ ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவல் தான். கேட்பாங்க, இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை அவை? 2 அவை. எத்தனை அவைனா 2 அவை. சரியா? யாரோ 2ன்னு கரெக்டாக சொன்னீங்க. எத்தனை அடுக்கு? எத்தனை டயர்? மோனிகா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. படிக்கிறதே இல்லை. படிக்கிறீங்க, என்னத்தை படிக்கிறீங்கன்னு தெரில. எத்தனை அடுக்குன்னு கேட்டால் 3 அடுக்கு. சரியா? ஹவு மணி ஸ்ட்ரக்சர்? ஹவு மணி லேயர்ஸ்ன்னு கேட்டால் 3 லேயர்ஸு. சரியா? ஸ்ட்ரக்சர் எத்தனை ஸ்ட்ரக்சர்? 3 டயர் ஸ்ட்ரக்சர். எத்தனை டயர் அப்படின்னு கேட்பாங்க. 3 டயர் ஸ்ட்ரக்சர். எத்தனை ஹவுஸு? 2 ஹவுஸ். கீழவை, மேலவை. லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், மேலவை. அவனுங்க வடமொழியில் வந்து இதுக்கு பேர் ராஜ்யசபா. சபா. வடமொழின்னா என்ன அர்த்தம்? இந்த மொழி சமஸ்கிருதம். இது லோக்சபா. எல்லா மொழிக்காரன்ட்டையும் காசு வாங்கிட்டு இவனுக்கு மொழியை வளர்க்குறானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு அந்த மொழி தெரியாது, அது வேற. ஆமாம், சரி. அது தெரியாமல் நம்மளும் முட்டாளுங்க எத்தனை பேர்? 97% அவங்க இருக்கிறோம். அதுக்கு தான் ஸ்கூல் ஸ்ட்ரக்சரே மாற்றி வேறு மொழியில் மனப்பாடம் பண்ண வைக்கிறது எல்லா வேலையும். சரி, சரியா? இந்த கீழவையை பற்றி பார்த்துருப்போம். இந்த கீழவை தான் மக்கள். இந்த கீழவையில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? மக்களவை. இன்னொரு பேர் மக்களவை. ஹவுஸ் ஆஃப் காமன். இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுல 2021. எப்போ எலெக்ஷன்? 3லையா 4ல்? இப்போ 24ல் இப்போ தானே. அதான் பொது தேர்தல். பொது தேர்தல்னால் ஒன்று மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கு நடக்கும், அல்லது ஒன்றியத்தில் கீழவைக்கு நடக்கும், மக்களவைக்கு நடக்கும். சரியா? 75வது பொது தேர்தலாம். அது ஃபேக்ட், நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க ஃபேக்டில். இப்போ நடந்தது 2024ல் 75வது பொது தேர்தல், ஜென்ரல் எலெக்ஷன். சரியா? ரைட். 75 18 25வதா 75வது? அதானே, நானே இதாகிட்டேன். 25வது.
5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் நடக்கும். இதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன், அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இவங்களுக்கு மொத்தம் எத்தனை தொகுதி சார் இருக்குனாக்கா 543 தொகுதி இருக்குது. அங்கீகரிக்கப்பட்டது வேறு, கான்ஸ்டியூஷன் இது வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க, பட் அங்கீகரிக்கப்பட்டது. சரி, இந்த நம்பர்ஸ்லாம் அப்புறம் பேசிக்குவோம். 543 பேர், 543 தொகுதியாக பிரிச்சுருக்காங்க. எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் முடிஞ்சோடனே இவங்கெல்லாம் போய் அங்கே உட்காருவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஹலோ. இந்தியா முழுவதும் 543 தொகுதிகளாக மக்களவை தொகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் எலெக்ஷன் எல்லாரும் ஒரே டைமில் எலெக்ஷன் நடக்கும். ஒருத்தரை அந்த தொகுதிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுப்பாங்க. எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம், நீங்கள் நான் யார் வேணாலும் நிற்கலாம். ரைட், ஓவர். அவங்க வந்து இங்கே உட்காருவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, மக்களவை, ஹவுஸ் ஆஃப் காமன். மேலவை இருக்குல்லையே, அதுக்கு இன்னொரு பேர் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்டாயம் ஒரு அவை இருக்கும். மாநிலத்தில் சட்டம் இயற்றும் துறை இருக்கு இல்லையா, ரைட், ஒரு அவை இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அவை இருக்குது. இங்கே எலெக்ஷன் நடக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இதே மாதிரி இவங்களுடைய வேலை லிஸ்ட்டு 2, ஷெட்யூல் 7 லிஸ்ட்டு 2, அந்த லிஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்குற இடம் தான் இது. சரியா? இது மாநிலத்தில். இவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த கீழே வைக்க பேர் தானே அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளி சட்டமன்றம் அல்லது சட்டப்பேரவை, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுதான் யார், கஞ்சாக இருப்பா, சாமாவுமா. சாமாவுனா என்னது, சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்ஏனுடைய தமிழாக்கும். ரைட். மேலவே ஒரு சில ஸ்டேட்டில் இருக்கும், கர்நாடகா இங்கெல்லாம் இருக்கும். அது எந்தெந்த ஸ்டேட்னு அப்புறம் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேக்ட்டு தானே, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. தெலுங்கானாவில் இருக்காமா, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருந்தால் தெலுங்கானாவிலையும் இருக்கும். தெலுங்கானா அதிலேருந்து தானே பிரிஞ்சுது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அதான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து அதான் நாசம் பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்புறம் ஆந்திர பிரதேசில் இருந்துச்சா, பீகாரில் இருக்கா, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் ஃபேக்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, நெட்டில் போட்டால் வருது. சரி, அது எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தமிழ்நாட்டில் இருந்தது, தூக்கிட்டாங்க. நம்ம புரட்சி தலைவர் அவங்க யாருக்கோ முக்கியமான ஆளுங்களை விடலை அப்படின்னு சொல்லிட்டு மேலவே கழிச்சு விட்டார். இருந்தது 80 வரைக்கும் இருந்துச்சு புரட்சி. ஆமாம், அதான் 80களில்னு சொல்கிறேன், இருந்துச்சு. அவர் யாராவது முக்கியமான அவங்க ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல சீட்டு அப்படின்னு கவுத்தி விட்டாராம்மா. சரி, கழிச்சு விட்டார் தலைவர். அப்போலேருந்து தமிழ்நாட்டில் இல்லை. 2011 கொண்டு வரதுக்கு மசோதாலாம் ரெடி பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி பார்லிமெண்ட் ஓகே பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறினோன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதிகார பரவல் பிடிக்காது. நான் 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 அப்படின்னு அந்த ஒரு கர்வத்துக்கு தான் இருப்பாங்க. அதனால் கொண்டுட்டு வரல. அடுத்தவன் சொல்லிலாம் நான் கேட்கணுமா? ஏன்னா மேலே இருந்துச்சுன்னா அங்கேயும் போகும் பில்ஸ்லாம். அவன் ஒரு சில டிஸ்கஷன் பண்ணுவான், அறிவுரையெல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதனால் கொண்டுட்டு வரல. அதோட முடிஞ்சு போச்சு கதை. சரி, இருந்தால் தான் நிறையா கருத்து வரும் மக்களோட. அப்போ தானே மக்களாட்சி ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் பார்ப்போம், இருங்க. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ இங்கே வந்துருங்க. இருக்கா எது எது? அவ்வளோதான். அதாவது முன்னாடி இருந்தது ஜம்மு காஷ்மீரில் இருந்தது, அதுதான் அங்கேயே மாநிலமே இல்லையே, எல்லாம் யூனியன் பிரதேசம் மாவட்டம். அந்த இடத்துக்கு தான் எது வந்துருச்சு இப்போ தெலுங்கானா இருக்கிற மாதிரி.
ஆந்திராவில் இருந்தானே பிரித்தானுங்க, நோட் பண்ணிங்க. இந்த 6ல் மட்டும் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ். பீகார் சொன்னீங்க, கரெக்ட். இங்கெல்லாம் வந்து மேலவை இருக்குது. வேறு எந்த ஸ்டேட்லேயும் மேலவை கிடையாது, அதை விட்டுருங்க. அங்கே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதெல்லாம் பேசிக்குவோம். இப்போ வாங்க, இப்போ என்ன வேலை? மாநிலங்களவை இருக்குல்லையே, இதை தான் நம்ம பார்க்கணும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சட்டம் இயற்றும் துறை, அது 2 அவைகளை கொண்டது. ஒரு அவை கீழவை, மக்கள் டைரெக்டாக இங்கே உள்ள மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க ஓட்டு போட்டு. மேலவைக்கு வந்துட்டு பார்த்தீங்க, வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். மாநிலங்களவை, மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா, எம்எல்ஏஸ். இந்த எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு அங்கே அனுப்புவாங்க. எம்எல்ஏஸ் மேலே உள்ளவங்க ஓட்டு போட மாட்டான், அதான் பிரித்து இங்கேயே சொல்லிட்டேன், கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இப்படி கூட நான் வச்சுக்கேன். ஒரு சில ஸ்டேட்டில் இருக்குது, ஒரு சில ஸ்டேட்டில் இல்லை. அதனால் இருந்தால் எல்லாத்துக்கிட்ட இருந்தால் எல்லோரும் ஓட்டு போடலாம். அதனால் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறது எது? கீழவை மட்டும்தான் மாநிலத்தில். அதனால் கீழவை உறுப்பினர்கள். கீழவை உறுப்பினருக்கு பேர் என்னது மாநிலத்தில்? எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போட்டு யாரை அனுப்புவாங்க? இங்கேருந்து போக மாட்டாங்க, வேறு யாராவது எலெக்ஷனில் நிற்பாங்க. அதில் ஓட்டு போடுறவங்க யார்? எம்எல்ஏஸ். கேட்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் ஓட்டு போடக்கூடியவங்க யாருன்னு கேட்பாங்க. யார்? எம்எல்ஏஸ். ஆப்ஷன் இருக்குது, எம்எல்ஏ, எம்எல்சி, போத் எம்எல்ஏ அண்ட் எம்எல்சி, நன் ஆஃப் தி அபோம்பா. யார் மட்டும் தான் ஓட்டு போடுவா? எம்எல்ஏஸ் மட்டும். யார் வேணாலும் நிற்கலாம். நீங்கள் நிற்கலாம், நான் நிற்கலாம், யார் வேணாலும் நிற்கலாம். ஆதரவு அதை விட்டுருங்க, எலெக்ஷனில் நிற்கலாம். சரியா? சரி, இதுதான், இது தெரிஞ்சால் போதும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? மாநிலங்களவை. என்ன காரணம்னா, இப்போ மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் என்னது? ஒன்றிய அரசாங்கம். அப்போ இந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏ எந்த கட்சி பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சிருக்கோ அவனோட எம்பி, அவனோட எம்எல்ஏ தானே அதிகமாக இருப்பான். அப்போ மாநிலங்களவையிலனா அந்த அரசாங்கத்தோட எம்பிஸ் தான் அதிகமாக அங்கே போவான். என்னது 18? 25 நீங்கள் 18ஆமா? மாற்றிக்கங்க. 18 எங்கே பார்த்தீங்க? 25 தப்பாக சொல்லாதீங்க, தப்பாக உங்கள் மைண்டில் செட் பண்ண மாற்றிடுங்க. அரேஸ் பண்ணிட்டு தூக்கி அங்கே வச்சுருங்க. 18 நல்லது தான். தப்பு பண்ணி சரி பண்ணாலும் நல்லது தான். அடுத்தது, அதனால தான் நான் ஃபேக்டெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் படித்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. சரி சரி, அடுத்தது மாற்றிக்கங்க, பரவாயில்ல. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஏன் சார் அப்படின்னாக்கா, இப்போ மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது, சரியா? இந்த எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தான் அங்கே போயிருப்பாங்க. அப்போ மாநிலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏஸ், இந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அங்கே இருப்பாங்க. அப்போ அவங்க அங்கே பேசுவாங்க, நம்ம மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. கத்துறாங்களா நம்ம ஆளுங்க? தமிழ்நாட்டிலேருந்து போன எந்த எம்பி பேசுகிறாங்கன்னு பாருங்கள், நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எம்பி தான், யாருன்னு எந்த கட்சிக்காரன்னு பாருங்கள். இவனுங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பானுங்க உங்களுங்க. ஆமாம், இவனுங்க தான் அறிவாளிங்களாம் போயிருக்கானுங்க. அதனால தான் இவனுங்க உங்களுங்க எப்படி இருப்பானுங்க? பாட்டு பாடிட்டு தருவானுங்க. புரட்சி தலைவர், புரட்சி கட்சி. ஆமாம், சரி, அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேர் என்னது? மாநிலங்களவை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய குழு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய ஐடியாலஜிஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே தீர்மானம் நிறைவேறலாம், என்ன ஆயிரும்? சட்டமாக மாறாது. அப்போ மாநிலங்களுடைய ஃபோர்ஸ் அங்கே இருக்கும். இல்லை நேரம் போன தடவை மட்டும் ராஜ்யசபாவில் மட்டும் உனக்கு பெரும்பான்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நேரம் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றிருப்பாங்க. இல்லை, ஏன்னா மாநிலத்தில் வேறு வேறு கட்சி இருக்காங்க, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கான், பாஸ் பண்ண விடலை. அதே அந்த என்னது சிறுபான்மையினர் பாதிக்கிற மாதிரி அந்த என்னது குடிமக்கள் மசோதா 3 மாநிலங்களில் பாஸ் ஆகிருக்காது. நம்ம புரட்சி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் ஓட்டு போடலாம், ஒரு 2 பேர் ஓட்டு போட்டு வந்துட்டானுங்க, பாஸ் ஆகிடுச்சு. அது பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. திரும்ப அந்த மசோதா சட்டமாக மாறிடுச்சு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரில. தயவு செஞ்சு நியூஸ் படிங்க. நம்ம அப்பா அம்மா மாதிரி சுற்றில இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. இதை கற்றுக்கிட்டு போய் நியூஸ் படிங்க, படிச்சுட்டு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இவன் எவன் நல்லவன், எவன் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறான்னு பாருங்கள். சும்மா 1000 ரூபா கொடுக்குறான், 500 ரூபா கொடுக்குறான்னு ஓட்டு போடாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி.
அப்புறம் நான் வாங்கவே மாட்டேன் ஆஹான்னு ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறான். வாயை திறந்தா போய் அங்கே நீங்கள் போடுற ஓட்டு வேஸ்ட்டு தான். ஆமாம், அதுக்கு ஓட்டு போடாமல் இருந்துடலாம். சரியா? வாயை திறந்தா போய் அவன் கரும்பு முடிச்சான். அந்த பக்கம் தான் காசை வாங்கிட்டு அவன் முன்னாடி இந்த இளைஞர் கூட்டம் சுற்றிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பேர். இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களா? மாறிக்கிட்டே இருப்பாங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அவன் வண்டவாளெல்லாம் தெரிஞ்சிடும், போயிடுவாங்க. அடுத்து வருவீங்க. இப்படியே தான் நடக்கும். சரி, இப்படி தான். என்னது கங்காரு குட்டியா? எதுக்கு அப்படி சொன்னார்? எதுமா இருந்துட்டு போகுது. அவன் செய்கிற திட்டத்தை பேசு, அதை விட்டுட்டு அவன் பர்சனல் நடந்தத்தை பேசுகிறேன். நீ இதே குழப்பம் தான் அவனுங்களுக்கு. பர்சனலில் பேசுவானு அவனுங்க வந்து மக்களுக்கு என்ன செய்கிறது கொள்கை அது ரீதியாக பேசுவானுங்க. உடனே அவங்க பர்சனலுக்கு போயிடுவான். இதே பொழப்பு தான் எப்பயிலிருந்தே அவனுங்களுக்கு. சரி, அதை விடுங்க. அடுத்தது இப்போ வாங்க. இதாங்க புரிஞ்சிருச்சா என்னன்னு அன்னைக்கு கேட்டிங்களா டவுட்டு பார்த்திபன்? 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆனால் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட போக முடியும். அதோட ப்ரொசீஜர் சொன்னேன். சரியா? இங்கே பாஸ் ஆகிட்டு அங்கே போய் நின்றுச்சுனாலும் அது நிற்கும், சட்டமாக மாறாது. அதுவும் இல்லாமல் அரசியலமைப்பை நம்ம திருத்தணும். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா 2 ஹவுஸ்லேயும் தனித்தனியாக என்ன பண்ணணும், பாஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது. சரியா? 2 ஹவுஸ்லேயும் தனித்தனியாக சிறப்பு பெரும்பான்மையில் பாஸ் ஆனா அப்படின்னா என்ன ஏதுன்னு பின்னாடி பார்ப்போம். அப்போ தான் அது என்ன ஆகும், சட்டமாக மாறும். அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் அவனுங்களால் மாற்ற முடியல. இல்லை நேரம் மாற்றிருப்பானுங்க, அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிருப்பானுங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் இதான். அப்போது பார்லிமெண்ட் கேள்வி எத்தனை அவை உள்ளதுன்னு கேட்பாங்க. 2 அவை. இங்கிலீஷில் வந்து 2 அவைக்கு பைக் கேமரலிசம் அப்படிம்பாங்க. ஈரவை, 2 அவை. அதான் சுருக்கி ஈரவை. ஈனா 2, அதான் தாய்மொழி. இங்கிலீஷில் பைக் கேமரலிசம். பைனா 2ன்னு அர்த்தம். பை சைக்கிள் எல்லாம் வருதா? ஆமாம், அது மாதிரி பைக் கேமரலிசம் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அடுக்கு உள்ளதுன்னு கேட்பாங்க. ஹவு மெனி டயர் அப்படின்னு கேட்பாங்க. 3 டயர். ரைட். யாரோட சேர்த்திக்கணும்? முன்னாடியே பார்த்துருப்போம். 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் என்ன, மசோதா. ஆங்கிலத்தில் என்ன, வசந்த் என்ன பண்ணுறீங்க அங்கே? கவனிங்க, இங்கே கேட்டுட்டு இருக்கேன், கவனிங்க. பில்லு, ஓகேவா? பில்லு, அது வரைக்கும் பில். இப்போது முடிஞ்சா அதேமாரி மாநிலத்தில் அப்படியே பார்த்துக்கலாம். மாநிலத்தில் 2 அவை இருக்கலாம், சரிங்களா? ஆனால் ஒரு அவை கம்பல்சரி. இன்னொரு அவை வேணும்னா என்ன சார் ப்ரொசீஜர்? வீடியோ இருக்கிறனால நான் நடத்துகிறேன், இல்லை நீங்கள் நடத்த மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப கேட்டிங்கன்னா அதையும் புரிஞ்சிக்கலாம். அதனால் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னாக்கா, கீழே அவையில் ஒரு தீர்மானம் போடணும். இந்த மாதிரி நமக்கு மேலே அவையை கொண்டுட்டு வரலாம் நம்ம மாநிலத்தில். இப்போ தமிழ்நாட்டுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, சட்டப்பேரவையில் மேலவையை கொண்டுட்டு வரலாம்னு ஒரு தீர்மானம் போடுவாங்க. போட்டு அதை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட் ஓகே சொல்லிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு, 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி அப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார்னா அப்ரூவல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம மேலவையை உருவாக்கிக்கலாம். அதில் யார் யார் இருப்பாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், லைட்டாக அவர் ஏதாவது யோசிச்சு பாருங்கள். பார்லிமெண்ட்டில் மேலவைக்கான தேர்தலில் யார் ஓட்டு போடுறா? மாநிலத்தினுடைய எம்எல்ஏ. அப்போ மாநிலத்தில் மேலவைக்கு வந்தால் யார் ஓட்டு போடுவாங்க? ஒன்றிய அரசாங்கம், அதை கீழே மாநில, அதை கீழே யார் இருக்கா? உள்ளாட்சி அமைப்புகள். சிம்பிளாக யோசிங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க மட்டும் கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகளும் ஒரு கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. பட்டதாரிகள், நீங்கள் நான் எல்லாருமே டிகிரி முடித்த யார் வேணாலும் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் பேரை நம்மளும் நீங்களும் எலெக்ஷனில் நிற்கலாம், அங்கே தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் அது முடிஞ்சா 2, அப்புறம் அது இதுன்னு இருக்குது இன்னும். 2 குரூப் முடிஞ்சிடுச்சு. ஒன்று இது. அப்புறம் எம்எல்ஏஸே கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். பார்ப்போம், புக்கில் இருக்குது, பார்ப்போம். சொல்லுங்கள், என்ன இன்னொரு தடவை புரியல.
ஆமாம். டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க, ஓட்டு போட்டு டீச்சருங்களே அனுப்புவாங்க. அப்புறம் பட்டதாரி நீங்கள்னாலாம் நாம் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு அனுப்புவோம், நம்மளிலேருந்தே நிற்கலாம் எலெக்ஷனில். அப்புறம் உள்ளாட்சி அமைப்பு வார்டு மெம்பர் கவுன்சிலர் இருக்காங்களோ, அவங்க கொஞ்சம் பேர்த்த ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. அதான் எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எலெக்ஷனில் நடத்துவாங்க. எலெக்ஷனில் இந்தந்த குரூப்லாம் பார்ப்போம். எந்தெந்த குரூப்பு ஒரு நம்பர்ஸ் பற்றி நான் அப்புறம் இப்போ சொல்கிறேன். பட்டதாரிகள் கொஞ்சம் பேர் அவங்களுக்குள்ளேருந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அது எத்தனை நம்பர்னு பின்னாடி சொல்கிறேன், வரும். அதேமாதிரி யார் உள்ளாட்சி அமைப்புகள் வார்டு மெம்பர் கவுன்சிலர் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் பேரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புவான். அப்புறம் ஆசிரியர்கள் அவங்க கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இத்தனை குரூப்பு போய் அவங்களுடைய ஐடியா சொல்லுவாங்கள்ல, பேசணும், எந்திரிச்சு பேசணும். அதுக்கு தான் அந்த அவை. அதில் நல்ல விஷயமா இருந்தால் யார் எடுத்துக்குவாங்க? நல்ல இவங்களாக இருந்தால் யார் எடுத்துக்கணும்? அரசாங்கம்னா யார்? சரி, முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை எடுத்துக்குவாங்க. அதுக்கு தான் அதை வைக்கிறது. பார்லிமெண்ட்டில் அது நடக்குதா பாருங்கள். நம்மளால் போகவே மாட்டேங்கிறாரு. மன்மோகன் சிங்கை திட்டிகிட்டு இருந்தாங்க, பேசவே மாட்டேங்கிறான்னு. இருந்தாலும் பார்லிமெண்ட் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். என்றைக்காவதுனா தான் ஓடுறான். அப்படிலாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் தான் வந்து உட்காந்துருக்குறான். அப்போ அவங்க பேசுகிற கருத்து எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த கருத்தை எடுத்து நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ, நான் பாட்டில் ஆச்சு, எனக்கு பிடிச்சது, எனக்கு அஜெண்டா அங்கேருந்து போட்டு கொடுப்பானுங்க, நாக்பூர்லேருந்து வரும், நான் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் அர்த்தம். மக்களோட விஷயத்தை காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. அதனால தான் நாடு இப்படி போயிட்டுருக்குது. சரியா? தமிழ்நாட்டில் பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கூட்டத்தோட நடந்துச்சா, அமைச்சர்லாம் பதில் சொல்லுவாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதேமாரி எல்லோரும் போய் உட்காந்துருப்பான். அன்றைக்கி அவனோட விவாதம்னா நம்ம உட்காந்துருப்போம். சீஃப் மினிஸ்டர் டெய்லியும் போய் உட்கார்றாரு. அங்கே அப்படி நடக்குதா? வாய்ப்பே இல்லை. சரி, அடுத்தது இதாங்க செட்டப்பு. அப்போ என்ன ஆகுது? மேலவை உருவாக்குனா என்ன ப்ரொசீஜர் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மாநிலத்தினுடைய மேலவை உருவாக்குறது. அதேமாதிரி ஒன்றிய அரசாங்கத்தில் மேலவையை கலைக்கவே முடியாது, எப்பயுமே கலைக்க முடியாது. கீழவே கலைச்சிருவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அல்லது பெரும்பான்மை எந்த கட்சிக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெரும்பான்மை உறுப்பினர் இருந்தால் தான் நான் ஒருத்தரை பெரும்பான்மை உறுப்பினர் சேர்ந்து இவர் தாங்க எங்கள் தலைவர் சொன்னால் தான் நான் பிரைம் மினிஸ்டர் வருவார். பெரும்பான்மை எந்த கட்சிகளில் கூட்டணி கட்சிகளையோ ஒருத்தரை தலைவராக ஆதரிக்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? திரும்ப ரீஎலெக்ஷன் உடனே கலைச்சிடுவாங்க. இப்போது 1 மாதம் ஆனாலும் சரி 2 மாதத்துக்குள்ளேயே உடனே கலைச்சிட்டு எலெக்ஷன் நடத்துவாங்க. அப்போ கீழவே கலைக்க முடியும், மேலவே எப்பயுமே கலைக்க முடியாது. பர்மனெண்ட்டாக இருப்பாங்க எங்கே? பார்லிமெண்ட்டில். பட் அது எப்படி என்னன்னு பார்ப்போம். அது மாநிலத்தில் மேலவே கலைச்சிடலாம். எப்படி கலைக்கலாம்? இப்போ பார்த்தாலும் எப்படி உருவாக்கலான்னு அதே ப்ரொசீஜர். மாநிலத்தில் கீழவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா மேலே நம்ம மாநிலத்தில் மேலவே கலைச்சிடலாம். அப்படி தான் நம்ம புரட்சி தலைவர் கலைச்சார் 85. ஓகேங்களா? மேலவே உருவாக்கணும். 2011 நடந்த விஷயம். நம்ம கீழவை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு அனுப்புனாங்க. 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார். அதுக்குள்ளே ஆட்சி மாறிச்சு, மேலவே உருவாக்கலை. நினச்சிருந்தா உருவாக்கியிருக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ மாநிலத்தில் மேலவே கலைக்க முடியும், அதுக்கு ப்ரொசீஜர் இதுதான். ஒன்றிய அரசாங்கத்தில் மேலவே என்ன பண்ண முடியாது? கலைக்க முடியாது. கேட்பாங்க, ஒன்றிய அரசாங்கத்தில் கலைக்க முடியாத அவை எது? அப்படி கூட வேண்டாம், இன்னும் நல்லா புரிஞ்சவன் கொஸ்டின் பேப்பர் தான் சூப்பராக எடுக்கலாம். அப்படிலாம் பின்வரும் அவைகளில் கலைக்க முடியாத அவை எதுன்னு கேட்கலாம். 3ஐயும் தனித்தனியாக கொடுக்கலாம், 4வது ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்றிய மற்றும் மாநில மேலவை அப்படின்னு கொடுக்கலாம். மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் மேலவை. சரியாது? தப்பு. மாநில மேலவையே கலைக்க முடியும், அதுக்கு ப்ரொசீஜர் இதுதான். ரைட், அடுத்து போகலாமா? இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்காக தயவு செஞ்சு படிக்காதீங்க. இந்திய குடிமகன் நீங்களாம் ஓட்டு போட்டு தான் இவங்க எல்லாம் வராங்க.
நம்மளை ஆட்சி செய்கிறத யார்? அரசியலமைப்பு சட்டம் தான். அதை தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாம் இது மட்டும் கிடையாது. எதையுமே நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. இங்கே அதுதான் பிரச்சனையே நம்ம ஆளுங்களுக்கு. இந்த ஆள் என்னையாவது புரிஞ்சுக்கன்றான் அப்படின்றானுங்க. படிப்புனா இதுக்கு பேர் தான் படிப்பு. அவனுக்கு பண்ணுறதுலாம் என்னது? நொடிப்பு. லைஃபுக்கு யூஸ் ஆகாத படிப்பு எதுக்கு? கல்வினா என்னது? நம்ம லைஃபுக்கு தேவையானதை கற்றுக்கிறது தான் கல்வி. பாஸ் ஆகி அங்கே போய் என்னது வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு சீட்டை தேய்ச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. பணம் வாங்கிக்கிட்டு சம்பளம் வருதில்ல. அதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. சரி, ஓகேவா? 3 அடுக்கை கொண்டது. என்னென்ன பேர் எல்லாமே சொல்லிட்டேன். 2 அவை தலைவர். இப்போ மக்களவை, மாநிலங்களவை, 2ஓட வித்தியாசம்லாம் பார்ப்போம். இது கொண்டு சொல்லியிருக்கேன். உறுப்பினரோட பெயர் என்னது? எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர். சரியா? எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா. 2க்கும் ஒரே பேர் தான். பட் ஆர்எஸ் இல்லை எல்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிக்கை எவ்வளோ மெம்பர்ஸாக இருக்காங்க ராஜ்யசபாவில்? கான்ஸ்டியூஷனில் அங்கீகரிக்கப்பட்டது இத்தனை பேர். கான்ஸ்டியூஷனில் அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை பேர் சார்? இது வரைக்கும் நீ தேர்ந்தெடுக்கலாமான்ட்டாங்க. 238 பேர் ப்ளஸ் 12 பேர். 238 பேர் மறைமுக தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க. மறைமுக தேர்தல் மூலிமா அந்த 238 நம்பர் சொல்கிறான் பாருங்க. ஆமாம். எங்கே சார்னாக்கா மாநிலங்களுடைய கீழவை. அதேமாதிரி அதை சொல்லாமல் விட்டுட்டேன். ஒரு சில ஒன்றிய பிரதேசம் இருக்குல்ல, இப்போ டெல்லி, பாண்டிச்சேரி, அங்கேயும் சட்டமன்றம் இருக்கும். அந்த எம்எல்ஏக்களும் அங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து மறைமுக தேர்தல் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாம். அப்படிங்கிறது எத்தனை பேர்? 238 பேர் எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க. 12 பேர் நியமன உறுப்பினர்கள். சரியா? நாமினேட்டட் மெம்பர்ஸ். குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவார். குடியரசுத் தலைவர்னா யார்? அமைச்சர். இங்கே இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர்னா அமைச்சரவை தான். மாப்பிள்ளை அவர் தாங்க, சட்டம் என்னதுங்க அந்த மாதிரி. குடியரசுத் தலைவர் தான். ஆனால் மாப்பிள்ளை யார்? பேர் குடியரசுத் தலைவர். மாப்பிள்ளை பிரதம மந்திரி தான். அதுக்குள்ளே இருக்கிறது. அதே மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா இவனுங்க தந்திரமாக இதை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரியா? தந்திரமாக பண்ணுறதுக்கு. சரி, 12 பேரை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். எந்தெந்த துறையிலேருந்து சார்? அதுவும் கேட்பாங்க. ஏதோ ஒரு துறையில் நம்ம நாட்டில் ஃபேமஸான யாரை வேணாலும் நியமனம் செய்யலாம். சரியா? பட் கான்ஸ்டியூஷனில் ஒரு 4 வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அறிவியல், இலக்கியம், பண்பாடெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? பண்பாடெல்லாம் இல்லை. அங்கே இருக்கிற 4 வார்த்தை எது? கலை, ஆர்ட்ஸ், கலைத்துறை எல்லாத்துலேயும். அறிவியல், சயின்ஸில் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. இலக்கியம், லிட்ரேச்சர், அப்புறம் சமூக சேவை. இந்த 4 துறையில் சிறந்து விளங்குறவங்கள அங்கே மெம்பராக கொண்டு வரணும். எதுக்கு இவங்களை கொண்டு வரணும்? அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இலக்கியம்னா எழுதுகிறவங்கள புத்தகம் இருக்கணும், அந்தளவுக்கு மண்டையில் அறிவு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கருத்துக்களை பேசுகிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவனுங்க ஓட்டு பொறுக்கிறதுக்காக அப்போதைக்கு ஒரு ஃபேமஸான ஆளுக்கு என்ன பண்ணுறது? எம்பி சீட்டு கொடுத்துட்றது. அவன் அந்த பக்கம் எட்டியே பார்க்குறதில்ல. டெண்டுல்கருக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, போகிறதே கிடையாது. இப்போ யாருக்கு கொடுத்தாங்க லேட்டஸ்ட்டாக? இளையராஜா. நம்ம ஆள் அவருக்கு என்ன தெரியும்? பாட்டு பாடுவார், நம்மளாம் தூங்க வைப்பார். அது வேறு. நைட்டு கூட நான் அதை கேட்டுட்டு தான் தூங்கினேன். அது வேறு. ஆனால் அவர் போகிறதும் கிடையாதுங்க பேருக்கு. அப்படியாவது தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிடலான்ட்டு நம்ம ஆளுங்க உஷாருவோம். நான் திட்டுற அளவுக்கு ரொம்ப இது இல்லை, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறேன். இவன் எதாவது தப்பு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிடுவானுங்க நம்ம ஆளுங்க. நான் ஓட்டு விழுக மாட்டாங்க. சரி, இதாங்க. அப்போ டோட்டலாக அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை? 250. 238 பேர் மறைமுக எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு வராங்க. 12 பேர் வந்துட்டு இந்த 4 துறையிலேருந்து மறை. பட் ஆக்சுவலாக இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 245 பேர் தான் வராங்க.
12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சிட்றாரு. 238க்கு பொதுவாக 233 பேர் தான் அங்கேருந்து வராங்க, எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. புக்கில் தப்பாக போட்டிருக்கான். ஒரு இதில் ஆக்சுவல், அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட நம்பர்ஸ் எத்தனை இதில் சொல்லிட்டான், எதுக்கு ராஜ்யசபா எம்பி நம்பர்ஸை. இதில் வந்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க. அது அங்கே வரும்பொழுது சொல்கிறேன். ரைட். அப்போ அட் ப்ரெசன்ட் ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை? 245. ஓகேவா? ரைட். பட் அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை? 50. 5 பேர் எங்கேருந்து வரல? யூனியன் பிரதேசத்துலேருந்து வர வேண்டியது. ஆக்சுவலாக யூனியன் பிரதேசத்தில் 9 சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 சீட்டு கொடுத்துருப்பாங்க யூனியன் பிரதேசத்துக்கு. பட் 2 யூனியன் பிரதேசம் தான் இருக்குது. ஒன்று டெல்லி, பாண்டிச்சேரியில் மட்டும்தான் என்ன இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. வேறு மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம்? சத்தமா 1+7 அல்லது 7+1. இது கேபிட்டல் டெரிட்டரிம்பாங்க டெல்லி. அதில் மொத்தமாக 8. இப்படி இல்லைனாக்கா 8 இருந்தால் அதுதான் எது எதுன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை சொல்கிறேன். டெல்லி, சண்டிகர், அதுக்கு முன்னாடி இப்போ கடைசியாக பிரித்தே தான் அது லடாக்கும் ஜம்மு. லடாக்கு ஜம்மு. அங்கே உரங்கையில் பூமாலை கிடச்ச மாதிரி பிச்சு விட்டானுங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதே தெரில. சரி, சண்டிகர், டெல்லி. அடுத்தது டையூ, டாமன், தாதரா, நாகர் ஹவேலி. முன்னாடி இது 2 ஒன்றா இருந்துச்சு, அதை இணைச்சிட்டாங்க. இது 2 இருந்துச்சு, 2 யூனியன் பிரதேசம். அப்புறம் லட்சத்தீவு 1, 2, 3 வந்துருச்சா? 4 வந்துருச்சா? அடுத்தது 4 லட்சத்தீவு. அப்புறம் பாண்டிச்சேரி. கோவாலாம் கிடையாது. யார் அது? இன்னும் பழைய கதையை படிச்சுட்டு இருக்கிறீங்க. புக்கில் இருந்துச்சா? அந்த டுபாகூர் புக்கெல்லாம் தூக்கிறீங்க முதல்ல. பாண்டிச்சேரி 5. 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? அடுத்து அந்தமான் நிக்கோபார். மொத்தம் 8. இதில் 2க்கு மட்டும்தான் என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, சட்டம் இயற்றும் துறை இருக்குது. அது டம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும். அதனால தான் அங்கே வந்துட்டு துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க. லெஃப்டினன்ட் கவர்னர். என்னது? லெஃப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர். எங்கே? பாண்டிச்சேரிக்கும். அங்கே தான் சட்டமன்றம் இருக்குது. லெஃப்டினன்ட் ஒரு சிஎம் இருப்பார். ரியர் பீஸ் ஒன்று இருக்கும், டம்மி பீஸ். இது லெஃப்டினன்ட் கவர்னர். அதையும் ஏமாற்றிட்டு அங்கே ஒப்பேற்றிட்டு திட்டிடுங்க. மற்ற இடத்துலலாம் கமிஷனர்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ம்பாங்க. அதை விட்டுருங்க. மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரி இல்லையா, அங்கே ஒரு ஹெட் இருப்பார். அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகி. இவங்களை டைரெக்டாக யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. யூனியன் டெரிட்டரி, ஒன்றியத்துக்கான நிலப்பகுதி. அப்போ அங்கே யார் சட்டம், அதுக்கான சட்டத்தெல்லாம் யார் கொண்டு வருவாங்க? பார்லிமெண்ட்லேயே போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சிம்பிளாக யோசிங்க, படிக்காதீங்க, தயவு செஞ்சு வார்த்தையை மனப்பாடம் பண்ணாதீங்க. யூனியன்னா ஒன்றிய அரசாங்கம், அதுக்கு சொந்தமான இல்லைம்மா தான் சொல்ல வரேன், வார்த்தையை சேர்த்து. யூனியன்னா ஒன்றிய அரசாங்கம், பிரதேசம்னா நிலப்பகுதி, ஒன்றியத்துக்கான நிலப்பகுதி, அதான் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். முடிஞ்சா? ஸ்பெசிஃபிக்காவா? அதில் நிறைய விஷயம் இருக்குது. டெல்லி ஏன் சார் யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காங்க? மூளையை போட்டு கசக்காதீங்க, ஜாலியாக கதை மாதிரி கவனிங்க. கதை மாதிரி கவனிங்க. ஒரு நாட்டை நீங்கள் பிடிக்கணும், முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்படின்னா நீங்கள் அந்த நாடோட லேண்டு ஃபுல்லாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. போய் கேபிட்டலில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த நாடு அவனுக்கிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதனால தான் அங்கே மாநில அரசாங்கம் கொடுத்தாங்க. மாநில அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. டெல்லியை மாநில அரசாங்கம்னா அவன் கண்ட்ரோலில் போலீஸ் இருக்கும். போலீஸுக்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஆயுதத்தை வச்சு டெல்லிக்குள்ளே எவனு நீங்கள் வரக்கூடாதா அப்படின்னு பிடிச்சிக்கலாம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டெல்லிக்குள்ளே நீங்களாம் வரக்கூடாது, நான் டெல்லி நான் பிடிச்சிட்டேன், இது புது நாடு, இனிமேலா இந்த கைலாசா மாதிரி, இது ஒரு ஐலசா அந்த மாதிரி அதை பேர் வச்சுருவார்.
அப்போ இந்தியா ஃபுல்லாக ஐலஸா அப்படின்னு மாறிடும் அவர் வச்சார்னா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய அரசாமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, டம்மியான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால தான் டெல்லியில் பாண்டிச்சேரியில் கூட போலீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். டெல்லி போலீஸ் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலே இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்னு. ஓகேவா? அது டெல்லிக்கான கான்செப்ட். அதான் கேபிட்டல் டெரிட்டரி. சண்டிகர் இந்த ஜம்மு காஷ்மீர் தெரியும், இது இவனுங்களுடைய சுயநலத்துக்காக கார்பரேட்டுக்கு விற்கிறதுக்காக 370வது பிரிவு தானே வரலாற்றில் பார்த்துருப்போம். அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவங்கள இந்தியா கூட வச்சுருப்பாங்க. பார்த்துட்டோம்ல, கிளியராக பார்த்தோம்ல. ஆமாம், அதை நீக்கிறானுங்க. நீக்கிட்டு என்ன பண்ணுறான், அதை லடாக்கையும் ஜம்முவையும் பிரிச்சுட்டானுங்க, யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டானுங்க. ஏன்னா 370வது பிரிவுப்படி அவங்களுக்குன்னு தனியான கான்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ஊர் பூர்வக்குடி மக்கள் மட்டும்தான் அங்கே லேண்டு வாங்க முடியும், வேறு யாரும் அங்கே போய் லேண்டு வாங்க முடியாது. மெயினாக அதுக்காக தான் அதை தூக்குனதே. உலகத்துலேயே பயங்கர அழகான இடத்துல ஒரு 4-5 தெரிச்சுன்னா அது ஜம்மு காஷ்மீர். ப்ளசண்ட்டாக டூரிசம் எல்லாமே செமையாக டெவலப் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையோடு அப்படியே இருக்குது இப்போ வரைக்கும். ஏண்டானாக்கா இந்த லீ மெரிடியன், கீ மெரிடியன்லாம் இருக்குல்ல, இந்த இது ஹோட்டல்ஸ் நடத்துனால ஸ்டார் ஹோட்டல்ஸ், அவனுங்கெல்லாம் போய் அங்கே வாங்க முடியல, காட்டேஜ் கட்ட முடியல. அப்புறம் அங்கே நிறையா மினரல் ரிசோர்ஸ் இருக்குது. இந்த குரூப்புங்க போய் என்ன பண்ண முடியல, அங்கே கொள்ளையடிக்க முடியல. இப்போ பாருங்கள், மாற்றின 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அங்கே என்னது பிளாட்டினியமாக ஏதோ ஒரு மெட்டல் அதிகமாக கிடைக்குது அங்கே. எங்கே? அந்த இமயமலையில், ஜம்மு காஷ்மீரில். பிளாட்டினா யுரேனியமாக ஏதோ, யுரேனியம் கூட இல்லை, இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க லித்தியம், அங்கே நிறையா கிடைக்கிது அப்படின்னு. லித்தியம் நம்ம இப்போ சைனாகிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அங்கே கிடைக்கிது. அப்போ போய் அதை என்ன பண்ணுவோம், அது போய் நோண்டி எடுப்பானுங்க. அதெல்லாம் எடுத்து கார்பரேட்டு தின்னுட்டு போகலாம். 370 இருந்தாக்கா அப்படி யாரும் அந்த ஊர் மக்களை தவிர யாரும் என்ன பண்ண முடியாது, போய் வாங்க முடியாது. மணிப்பூர் கதை தான் வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டானுங்க பாருங்க, பாவம் டோட்டலாக ஒழிச்சிடுவானு. ஏன்னா அந்த மணிப்பூர் மலைக்குள்ளே அந்த மணிப்பூர் பூர்வக்குடி மக்களை தவிர வேறு யாரும் லேண்டு வாங்க முடியாது. அங்கே நிறையா வளம் இருக்குது, நிலக்கரி கிழக்கரியெல்லாம் இருக்குது. கார்பரேட் போய் தொட முடியல, அதுக்கு தான் இந்த வேலை. இன்னும் அங்கே கலவரம் போயிட்டுருக்கு. அங்கே போகவே மாட்டேங்கிறாரு பாருங்க, மணிப்பூரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. இவன் மணிப்பூரை பற்றி என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டால் வேறு ஏதோ பேசுகிறான். கருணாநிதின்றான், டிஎம்கேன்றான், எங்கள் பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டர். எதை பற்றி பேசுகிறேன், எங்கடா போகிறீங்க? அந்த மாதிரி சம்மந்தம்லாம் பேசுவானுங்க, அப்படியே ட்ராக் மாற்றி விட்டு போயிடுவானுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த டிவி விவாத நிகழ்ச்சியெல்லாம் போய் பாருங்களேன், இந்த கம்யூனிஸ்ட்டு, திகாக்காரன், டிஎம்கேக்காரெலாம் பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவானுங்க. இவன் உடனே உங்கள் தாத்தா அப்படி பண்ணார், உங்கள் தாத்தா 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் நீங்கள் பண்ணலையா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. டேய், நாட்டு மக்களுக்கு என்னடா வேணும்னு பேசுனாக்கா அங்கே போயிடுவானுங்க. கேட்டாக்கா எங்களுக்கு எதில் சொல்லியிருக்காமா, அர்த்த சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு, இப்படி தான் பேசணும் அப்படின்னு. சரி, அந்த மாதிரி இவனுங்களோட ப்ராடக்ட்டு அப்படி தான் பேசுவானுங்க. சரி, எதுக்கு நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு? ரைட், அது பார்த்தோமா இப்போ நீங்கள் கேட்டதுனால. அது அப்புறம் சண்டிகர் கதை புதுசு. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் பொழுது பஞ்சாப்னு தான் இருந்துச்சு. 5 நதிகள் ஓடக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இடைப்பட்ட லேண்டு. ஆப் அப்படின்னா 2 நதிக்கு இடைப்பட்ட லேண்டு. பஞ்சாப், பஞ்சுனா என்னது, 5 நதிகளுக்கு இடைப்பட்ட லேண்டு தான் பஞ்சாப். கிழக்கு பஞ்சாப் நம்மக்கிட்ட இருக்குது, மேற்கு பஞ்சாப் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. போயிடுச்சு இந்த இடம். பார்த்திபன் புரியுதா படம்? மேப்பு ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். அட்லஸ் வாங்கிட்டீங்களா? அட்லஸ் மேப்பு புத்தகம் போய் முதல்ல ஒன்று வாங்குங்க. அதெல்லாம் படிக்கவே கூடாது. இது அப்படியே லைஃப் லாங் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். சரி, இந்த நம்ம இந்தியா பக்கம் வந்த பஞ்சாபை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் பொழுது பஞ்சாப் ஹரியானான்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பஞ்சாபோட பழைய தலைநகரம் சண்டிகர். அது ஒரு திட்டமிடப்பட்ட நகரம், அழகாக சூப்பராக வெல் பிளான்டு சிட்டி. கஜா முஜான்லாம் இப்போ சேலம் மதுரை மாதிரிலாம் வரல, அழகாக திட்டமிடப்பட்டு ரோடெல்லாம் நீட்டாக கவர்மெண்ட் உருவாக்குனது. ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அழகாக கட்டியிருப்பாங்க. இப்போ அமராவதி சிட்டி கட்டுறாங்கல்ல, அது மாதிரி. அப்போ நல்லா கொண்டுட்டு வரலாம், பாதாள சாக்கடைலாம் போட்டுட்டு நீட்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டின ஒரு சிட்டி. ஹரியானாவும் என்ன சொல்கிறான், எனக்கு சண்டிகர் தான் வேணும் தலைநகரான்றான். பஞ்சாப் என்ன சொல்கிறான், சண்டிகர் தான் எனக்கு தலைநகரமாக வேணும்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க.
அப்புறம் பொறுத்து பார்த்தாங்க, போங்கடா 2 பேருக்கு மேலே அந்த லேண்ட் எனக்கு தான் சொன்னேன்னு அவனே எடுத்துக்குவான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அடங்கலை, நீ ஒன்றிய அரசாங்கமே நீ இந்த லேண்டை வச்சுக்கோ, பட் எங்களோட கேபிட்டல் சண்டிகர் தான் 2 பேரும் சொல்லிட்டானுங்க. அதனால தான் ஒரு ஒன்றிய பிரதேசம் 2 மாநிலங்களுக்கு ஒரே ஒரு தலைநகரம் எதிரா அப்படின்னாக்கா இந்தியாவில் எது? சண்டிகர். ஓகேவா? அடுத்தது இங்கே இருக்குது தாதரா நாகர் ஹவேலி டையூ டாமன். இது யாரோட லேண்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் போர்ச்சுகீசியரோட லேண்டு. அதனால் அது 2ஐயும் அப்படியே தனியாக விட்டுருப்பாங்க யூனியன் பிரதேசமாக. ஓகேவா? ஏன்னா கடைசியில் தான் கொடுத்துட்டு போவாங்க சுதந்திரம் நம்ம வாங்கினோன்னு. அது வரைக்கும் போர்ச்சுகீசியனுடைய சட்டத்துப்படி தான் அந்த மண் இருந்திருக்கும், அந்த மக்களோட கேரக்டர் இருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அடுத்தது இதுவும் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார். இது இந்தியாவுக்கு சேர்ந்ததுக்கு காரணமே தமிழர்கள் தான். நம்ம பாண்டியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சோழர்கள் அவங்களாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் நம்ம நாட்டு கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாடு சுதந்திரம் அடையும் பொழுது இது 2ஐயும் யூனியன் பிரதேசமாக வச்சுருக்காங்க. ஏன் சார்னாக்கா ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே கதை தான். இங்கே போலீஸ் இருக்கும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்துடும், எங்களுக்கு தனி நாடு, நாங்கள் இந்திய யூனியன் கூட இருக்க மாட்டோம், நம்ம பிரிஞ்சிடுவோம் 2 பேரும். ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான்ல, அப்போ நம்ம போய் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எவ்வளோ பெரிய கப்பல் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அவன் தீவு 10 கப்பல் நிறுத்தினா 10 குண்டு வச்சானா முடிஞ்சு போச்சு, கப்பல்லாம் காலியாயிரும். அப்போ தனி நாடாக போயிடுவான். ஸோ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது 2 யூனியன் பிரதேசமாக வச்சுருக்காங்க. அடுத்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு 4 லேண்டு, ஃப்ரெஞ்சுக்காரன் கடைசியாக வச்சுருந்த லேண்டு. பாண்டிச்சேரி, காரைக்கால், தமிழ்நாட்டில் 2 லேண்டு. 1 ஆந்திராவில் மாயேவா யானம்மா, மாயேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அங்கே 1, அப்புறம் கேரளாவில் ஒரு லேண்டு. இது 4 பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் இருந்த லேண்டு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியன் யூனியன் ஃபார்ம் ஆன ஒன்று அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஃப்ரெஞ்சுக்காரனோட ரூல் படி இருந்ததுனால அதை தனியாக அப்படியே வச்சுருக்காங்க. இதுதான் யூனியன் பிரதேசங்கள் உருவானதுக்கான வரலாறு. அவனே அந்த லேண்டை ஒன்றிய அரசாங்கமே வச்சுருக்காங்க வரலாறு. இந்த லேண்ட்லலாம் தேவையான சட்டம்லாம் யார் உருவாக்கணும்? ஒன்றிய அரசாங்கமே உருவாக்குவாங்க. புரிஞ்சதா? ரைட். இதான் இது இப்படி புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அங்கே யோசிக்கவே தேவையில்லை. அடுத்தது இதோட முடிப்போம். மாநிலங்களவை முடிஞ்சா ரைட். இப்படி எலெக்ஷன் ஓகே. எலெக்ஷன் மெத்தேடு இவங்களுக்கு என்ன எலெக்ஷன் மெத்தேடு? விகிதாச்சார ஒற்றை வாக்கு மாற்று முறை. எங்க ராஜ்யசபா மெம்பர் விகிதாச்சார ஒற்றை வாக்கு மாற்று முறை. அடுத்தது மக்களவை. மக்களவைக்கு யார் ஓட்டு போடுவா? மக்களவைக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டேன். மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனா அதுக்கு பேர் மக்களவை. ஹவுஸ் ஆஃப் காமன் அல்லது பீப்புள்ஸ் ஹவுஸ். ரைட். லோக்சபா அவனுங்க வடமொழியில். அப்புறம் வேணா இந்த கீழவை, ஒன்றியத்தினுடைய கீழவை. சரி. அங்கீகரிக்கப்பட்டது கீழவைக்கு மொத்தம் 530 பேர் மாநிலங்கள்லேருந்து, 20 பேர் யூனியன் பிரதேசத்துலேருந்து. டோட்டலாக எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுத்து வர வேண்டியவங்க எத்தனை பேர்? 550 பேர் கொண்டு வா அப்படின்ட்டாங்க. 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமிச்சுக்கலாம். யார் அவங்க? ஆங்கிலோ இந்தியர்கள். ஆங்கிலோ இந்தியர்னால் யார் சார் அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தானா வரலாறில் பார்த்துருப்போம். அப்போ அங்கேருந்து இங்கே வரானுங்க. கல்யாணம் ஆகாமல் வந்திருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அங்கேயே விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். இங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான். சரியா? அப்போ பிரிட்டிஷ் ஆணுக்கும் இந்திய பெண்ணுக்கும் பிறந்து வளர்கிறாங்கல்ல, அவங்க தான் ஆங்கிலோ இந்தியர்கள். அவங்களுடைய வாரிசு இன்னும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் போதுமான அளவு இல்லைன்னு குடியரசுத் தலைவர் நம்பினால் 2 பேர் தானே பண்ணலாம், ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கலாம். புரிஞ்சுதா? ஆங்கிலோ இந்தியர் பார்த்துருக்கீங்களா? சார்பட்டா பரம்பரையில் அந்த வேறு என்ன டேடியா, டேடி அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது ஆங்கிலோ இந்தியன். இங்கிலீஷில் கூட அந்த அம்மா பேசும் பாருங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சரா? அப்படியா? அவங்க. அப்புறம் இன்னொரு படம் ஆடு காலத்தில் அந்த ஹீரோயின் இருக்குல்ல, டாப்ஸி. டாப்ஸி தானே? ஆமாம், டாப் ஸ்லீப்னா அது லேண்டு. சரி. அந்த கேரக்டரு அவங்க வீட்டில் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க பாருங்கள், அதெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குறது
அப்போ டோட்டலாக கான்ஸ்டியூஷன் சொன்னது எத்தனை பேர்? அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை பேர்? இவ்வளோ. இதை புரிஞ்சுட்டு வாங்க. இதை வச்சு இன்னும் வரலாறு இருக்குது நமக்கு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதையெல்லாம் எல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம், பார்லிமெண்ட்டு எதுக்கு புதுசாக நல்லா இருக்கும் பார்லிமெண்ட்டு ஓட்ட பார்லிமெண்ட் கட்டி வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஏங்க நானுங்கன்னு பார்ப்போம். நம்மளோட ரெப்ரஸன்டேஷன்லாம் குறைச்சி நாசம் பண்ணுறது. சரி, தற்பொழுது 530 பேர் மாநிலத்திலேருந்து வராங்க. 20 பேர்த்துக்கு பேராக 13 பேர் தான் ஒன்றிய பிரதேசத்துலேருந்து வராங்க. பாப்புலேஷன் கம்மி. 540 டோட்டலாக 543 எலெக்டட். அப்போது எம்பி சீட் எத்தனை? அதாவது எம்பி தொகுதிகள் எத்தனைன்னா 543. கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் போட்டு வரணும். எம்பி மொத்தம் எத்தனை எம்பி கீழவையில் அப்படின்னு கேட்டால் எத்தனை? 545. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்திக்கணும். இவங்க 2 பேரை யார்? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். யார் அவங்க? ஆங்கிலோ இந்தியன். எல்லாமே கேள்வியை கேட்பாங்க. ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர். இந்த நம்பர் தான் இப்போ குறைய போகுது. லோக்சபாவுக்கு மொத்தம் 39 பேர் கேட்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து லோக்சபாவுக்கு எத்தனை பேர் இருக்கும், ராஜ்யசபாவிலேருந்து எத்தனை பேர்? ஓகேவா சார்? 40-40ன்றாங்க சார். பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்லுவாங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு சீட்டு. ஆமாம், ரைட். அவ்வளோதான். இதோட இருக்கட்டும். நாளை பார்ப்போம். டவுட் கேளுங்க. ரைட், கவனிங்க. கேட்குறேன் உங்கள்கிட்டயே. நிர்மலா சீதாராமன் எதை வைத்து சார் நிதியமைச்சராக வந்தாங்க? நிதியமைச்சராக வரணும்னா ராஜ்யசபாவில் லோக்சபாவில் மெம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் யார்? அன்றைக்கி தான். அதுக்கு தான் அப்படி கேவலமாக சொல்கிறேன். நான் இப்போ பண்ணி கழுத யாரை கை நின்னாலும் அதான் அது தகுதி இருந்தா மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவரை தான் குடியரசுத் தலைவர். அடுத்த 6 மாதத்தில் ஏதோ ஒரு ஹவுஸில் மெம்பர் ஆகணும். இவங்க எந்த ஹவுஸில் மெம்பர் ஆக்கிட்டாங்க? ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகிட்டாங்க. புரிஞ்சதா? விடிய கதை பாருங்கள். இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. கேள்வி கேளுங்க. எல்லாமே கற்றுக் கொடுத்தாச்சு. நீங்கள் தான் யோசிக்கணும். ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. சட்டம் தான் சொல்லுது. ஏதோ ஒரு ஹவுஸில் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே மெம்பர் ஆனால் போதும். டாக்டர் மன்மோகன் சிங் கூட அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் எக்கனாமிஸ்ட்டு. சரியா? அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகினாங்க. அதுவும் பயங்கரமான கார்பரேட் சூழ்ச்சி. அது இல்லைன்னா யார் வந்திருக்கணும்? சோனியா காந்தி தான் வந்திருக்கணும் பிரைம் மினிஸ்டராக. இல்லை, எலெக்ஷன்லாம் நின்னார். ஐயா, அங்கே தான் வட இந்தியாவில் தான் முட்டாளுங்க இருக்கானுங்க. வெரி குட். கேளுங்க. வேறு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. அது ராஜ்யசபாவில் லோக்சபாவில் நின்று தோற்றுருவோம் அப்படின்னாக்கா, லோக்சபாவில் நின்னா ஜெயிச்சிருவாங்க. எப்படி? ஏன்னா மந்திரியாக வர போகிறாங்க. மந்திரி இல்லை அப்படின்னு ஜெயிக்க வச்சுருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபாவில் ஈஸி. அந்த இப்போ பிஜேபியோட எம்எல்ஏ எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கான்னு பார்ப்பான். அந்த ஸ்டேட்டில் ஒருத்தனை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு இவங்களை நிற்க வச்சு, எம்எல்ஏ தானே இதுனா ஒரு தொகுதி ஃபுல்லாக காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கணும். இது எம்எல்ஏ தானே. எத்தனை எம்எல்ஏ இருந்தால் போதுனாக்கா ஏதோ ஒரு 18 சம்திங். இத்தனை எம்எல்ஏ இருந்தாக்கா ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம். அது கணக்கு இருக்குது. போடுங்க. 234 டிவைடட் பை 18 போடுங்க. மேத்தமேட்டிஷியன் டக்குன்னு போடுங்க. 234 டிவைடட் பை 18 எவ்வளோ வருது? 15ஆ? அப்போ 15 எம்எல்ஏ 16 எம்எல்ஏவோட சப்போர்ட் இருந்தாக்கா எம்பி ஆயிடலாம் ஈஸியாக. அப்போ பார்ப்பான் எந்த மாநிலத்தில் எம்எல்ஏ அதிகமாக இருக்குது. 13ஆ? அங்கே 234. எங்கே கம்ப்யூட்டர் எங்கள் கால்குலேட்டர் தப்பாக சொல்லுது. 13ஆ? தப்பாக சொல்லாதீங்க. 13 எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தால் அவர் எம்பி. அப்போ எந்த மாநிலத்தில் இப்போ பிஜேபியோட எம்எல்ஏ 13 பேர் இருக்கான்னு பார்ப்பான். அப்போ எவனாவது ரீசெண்டாக அந்த மாநிலத்தில் கவனிமா பேசாதீங்க, கவனிங்க. அந்த மாநிலத்தில் எம்பி பதவி காலியாக போகுது
அதாவது 6 வருஷம் ராஜ்யசபா எம்பியோட காலம், பதவி காலம் 6 வருஷம் முடிய போகுது, அந்த மாதிரி தாங்க அந்த இதில் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னாக்கா இவனோட எம்பி ஒருத்தனை ராஜினாமா பண்ண வச்சு அந்த இடத்துல அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது ராஜ்யசபாவில் எப்படி மெம்பர் ஆகிறது அதுதான். அதே மாதிரி தான் லோக்சபாவில் நீங்கள் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க போகிறீங்க, மினிஸ்டர் ஆகிட்டேன், லோக்சபாலே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, அல்லது அங்கே போயிட்டு ஓட்டு சேகரிக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு திராணியும் இருந்துச்சுனாக்கா பாருங்கள் எலெக்ஷனுக்கே போகல, கேம்பெயினுக்கே போகல. ஒரே ஒரு காரணம் தான், எங்கள் ஆத்து பொண்ணு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அதுக்கு தான். அதுக்கு எக்கனாமி அவங்க வீட்டுக்காரே திட்டுறாரு, இதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, இதை போய் போட்டு வச்சுருக்குறானுங்க அப்படின்ட்டு. காசு இல்லை, பார்க்கலாம், லிஸ்ட் எடுத்தால் தெரியும் அடுத்த ஆட்சி மாதிரி. கதை விடுறது கேட்குறவங்க ஏன்னா எருகு மாடு வேறு. சரி, நிறைய பேர் நினைப்பீங்க என்ன சார் உங்களுக்கு பிடிச்ச கட்சியெல்லாம் கூட திட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. நடக்கிறத ப்ராக்டிக்கலாக கம்பேர் பண்ணி தான் நடத்த முடியும். அதுதான் கல்வி. நம்மளை சுற்றி நடக்கிறத கற்றுக்கிறது தானே கல்வி. இதுதான் உண்மை. வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா வந்து கேளுங்க. என்ன உள் ஒதுக்கீடு? என்னத்தில் உள் ஒதுக்கீடு? இடஒதுக்கீடு இல்லையா? அது சரிதான்னு சொல்லிட்டாரா? யாருக்கு கொடுத்தாங்க உள் இடஒதுக்கீடு? சரி, இப்போ கவனிங்க. அது தமிழ்நாடு தான் முன்னோடி. அதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னோடி. அது கவனிங்க எப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்க, சார் பஞ்சாபில் யாருக்கோ உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அது சரிதான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கு பஞ்சாபில். தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி முன்னோடி. சரியா? தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எதுக்கு? பிசிக்கு எவ்வளவு? 27, பிசிஎம்மு 3. இதுவே உள் இடஒதுக்கீடு தான். அப்போ 2000 இதுவும் போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. 2004 6 என்னமோ சம்திங் 4 நம்ம யார் அது அந்த கடைசியில்? கவின். ஒன்றிய அரசாங்கம் ஒரு குழு அமைக்குது, முஸ்லீம்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்கிறது. ஏன்னா சிறுபான்மையினரில் அப்போ அவங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அறிக்கை வருது. அந்த அறிக்கையை வச்சு தான் இதை கொடுக்குறாரு. 3% கொடுப்பார் உள்ளிட. இதிலேருந்து பிசியில் தான் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி. சரியா? அதேமாதிரி பிசி கிறிஸ்டினுக்கும் கொடுப்பார் 3%. அவங்களாம் சேர்ந்துட்டு இல்லை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இதிலே இருந்துக்கிறோம். ஏன்னா 3%க்குள்ளே சுருங்கிடுதில்ல, அப்போ 27க்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ 27க்கும் போதும். அடுத்தது வேறு என்ன இருக்குது? எம்பிசி. எம்பிசிக்கு எவ்வளவு? 20%. எஸ்சி எஸ்டிக்கு தான் நிறையா செலவு கொடுக்குறான்னு உங்களை ஏமாற்றுவானுங்க பாருங்கள். எம்பிசிக்கு 20%, பிசிக்கு 27%. புரியுதா? அதெல்லாம் அவங்கள வந்து தப்பாக சொல்லி வளர்த்துனது. அவனுக்கு பேப்பரில் எழுதுறது தானே அவங்க அப்பா அம்மாலாம் படிச்சிருப்பாங்க. ஆமாம். அடுத்து என்னது? எஸ்சி எஸ்டி. தமிழ்நாட்டில் 15%. இதெல்லாம் எதை வச்சு பிரித்தாங்கனாக்கா பாப்புலேஷன் சென்சஸ், அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. இப்போ எத்தனை இருக்குது மொத்தம்? எத்தனை வருது பாருங்கள். சரியா? அடுத்தது எஸ்டி. எஸ்டிக்கு 3% வருவாங்க. நான் 2 சேர்த்து தான் 18%. உள்ள ஒதுக்கீடுலாம் இல்லை அவங்களுக்கு. எஸ்டிக்கு தனி, எஸ்டிக்கே தனி 3% தனி. உள்ள ஒதுக்கீடு எதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. சண்டையெல்லாம் போடல, அழகாக கொடுத்தாரு. இந்த எஸ்சிலேயே நிறையா ஜாதி சேர்ந்தது. ரொம்ப அடித்தட்டில் இருந்த மக்கள், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஜாதி பேர் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கவங்களாம் லிஸ்ட்டு போட்டு அவங்கள தான் ஷெட்யூல்டு கேஸ்ட்னு கொண்டு வராங்க. அதில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாருன்னா அருந்ததியர் அப்படின்னு இருக்காங்க. இவங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க, மேலேயே வரல. அப்போ அதிலேருந்து என்ன பண்ணுறாரு? 3% அவங்களுக்கு கொடுக்குறாரு அருந்ததியர். இப்போ அதனால தான் என்னாச்சு? 12 நார்மலுக்கு 12, அருந்ததியருக்கு 3.
இப்போ இந்த 3% சீட் இருக்குல்ல, அறந்ததி யாருமே வரலை அப்படின்னாக்கா எஸ்சிக்கு கொடுத்துருவாங்க அந்த சீட்டை. அதனால தான் அறந்ததியினர் கொஞ்சம் பேர் இப்போலாம் வேலை கிடச்சி மேலே வராங்க. இதில் எந்த சலுகை இதெல்லாம் கிடையாது. அவன் லெவலுக்கு இங்கே பாருங்கள், இந்த பிசி இவன் கொஞ்சம் பணம் இருக்கிறவன், ஆனால் இவனும் படிக்காதவன் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் மட்டும் தான் படித்தா? பிராமண ஆண்கள் மட்டும் தான் படித்தான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏதோ கொஞ்சம் 10 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்டு வச்சுருப்பான், வியாபாரம் செய்வான். பட் இவனும் படிக்காதவன் தான். எழுதி வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனில் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லுது. கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தான் ரிசர்வேஷன். நான் சொல்ல, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதில் ஒரு வார்த்தையை மாற்றி விட்டானுங்க. மாற்றி விட்டு அவனுங்களுக்கு 10% எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு இருக்கிறதே 3% தான். இதுவே அநீதி. டோட்டல் பாப்புலேஷனில் அங்கே இருக்கிறதே 3% தான், 10% எடுத்துக்கிட்டானுங்க. சரியா? சரி பார்ப்போம். அப்போ பிசி அவன் லெவலுக்கு. அப்புறம் எல்லோரும் படிக்கலாம். பொதுக்கல்வி வந்தோன்னே ஃபஸ்ட்டு போய் படிக்க ஆரம்பிச்சது இந்த குரூப் தான். பணம் இருந்துச்சு, பணம் இருக்கும், ரைட். அடுத்தது அதுக்கு கீழே தான் யார்? எம்பிசி. அவனுக்கு கொஞ்சம் கீழே. இவன் அளவுக்கு பணம் இருக்காது, ஆனால் படிக்கலைன்னா 2 பேரும் ஒரே கேட்டகரி தான். இவன் படிக்க போனதுக்கப்புறம் தான் இவன் போயிருப்பான். அந்த குரூப்லாம் தான் இவங்க. அதோட கீழே ரொம்ப இவன் சும்மா 4 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருந்துருப்பான், அல்லது என்ன பண்ணிடுவான், அவனுக்கு குத்தகைக்கு ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த குரூப்லாம் அதை கேட்டகரைஸ் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்தாங்க. அடுத்தடுத்த லெவலில் எப்படி இருக்காங்கன்னு நிறையா ஜாதி பேரை வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இதே தொழில் செய்கிறோம், வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க, ஜாதி பேர். அதே கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க க்ளப் பண்ணி. அதேமாதிரி ரொம்ப இவங்களுக்கு தொண்டு வேலை செய்கிறது தான் இந்த குரூப்பு. இவனாவது கொஞ்சம் கொஞ்சம் லேண்டு வச்சுருப்பானுங்க, இங்கே சுத்தமாக இருக்காது. இவங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும். படிக்கவே போக முடியாது. படிக்க போனால் விடமாட்டான். டே கருப்பா, அவ்வளோதான், அரிசி கொடுக்க மாட்டான், வீட்டுக்கு வராத, கஞ்சி ஊற்ற மாட்டான்னு துரத்தி விட்டுருவான். அந்த மாதிரி பழைய படம்லாம் பாருங்கள். அடுத்து எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப். யாரவன்? எத்தனை தடவை நான் சொல்கிறது? பழங்குடியின மக்களை தான் சரியான வார்த்தை. பழங்குடினா மலையில் மட்டும்தான் இருக்கணுமா? சமவெளியில் இருக்கக்கூடாதா? தும்பல்லாம் எங்கே இருக்குது? சமவெளி தானே தும்பல். இந்த பக்கம்லாம் பாருங்கள், சமவெளி. அங்கே நிறைய எஸ்டி இருக்காங்க, பழங்குடியின மக்கள் இருக்காங்க. எத்தனை தடவை அதை மாற்றுங்கன்னா மாற்ற மாட்டேங்கிறீங்க. பழங்குடி அதுதான் சரியான வார்த்தை. ஷெட்யூல்டு டைப், அட்டவணையிடப்பட்ட பழங்குடி. அட்டவணை எங்கே? கான்ஸ்டியூஷன்லேயே போட்டு வச்சுட்டாங்க. இவங்களாம் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அம்பேத்கர் சொன்ன கதை வேறு, இவனுக்கு செஞ்சது வேறு. அடித்தட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. மற்றவங்களுக்குலாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு. அதனால தான் யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்காங்களா, இதை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இடஒதுக்கீடு. 90 வரைக்கும் கொடுக்கல யூனியன் கவர்மெண்ட்டில். அதனால தான் யூனியன் கவர்மெண்ட்டில் இவங்க யாருமே மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ பாவம் இவங்க ஏதோ தவிர போயிடுவானுங்க. அங்கே போய் அடிமையாக தான் இருக்கணும். எல்லா சீட்டும் அவன் ஒரே குரூப் அனுபவிச்சுட்டு இருந்தானுங்க. அப்புறம் தான் 90களில் தான் அப்போ கூட்டணி ஆட்சி அமைச்ச இங்கே உள்ளவரோட ப்ரெஷர்னால விபி சிங், அதனால தான் அவருக்கு தமிழ்நாட்டில் செலவழிக்கிறாங்க. 27% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த இவங்களுக்கு. அதனால தான் மற்றவனும் கொஞ்சம் ஒன்றிய அரசாங்கத்தோட வேலையில், ஒன்றிய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்கள்லாம் சீட்டு கிடச்சி போனாங்க. யார்? இவங்களுக்கு பேர் தான் அது ஓபிசி. இதெல்லாம் புரியாமையே உங்களை வச்சுருக்கானுங்க. தப்பாகவே சமூகத்தில் சொல்லி வச்சுருக்கிறானுங்க. எதுக்கு? அப்போ தான் எல்லா சீட்டும் நாங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கலாம். புரிஞ்சுதா? ஆமாம், அதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனால தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கும் கிடையாது. அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. அவனுங்களை போட்டி போட்டு அவன் வரான். சரியா? பர்சன்டேஜ் வைஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரி, அதர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை வரும்னா, இதில் இவங்க ஊனமுற்றோர் இருப்பாங்க. டோட்டலாக 69% வரும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு. 69%. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தான் ஹையஸ்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் கேட்டது என்னது? உள் இடஒதுக்கீடு தான். உள் இடஒதுக்கீடு எங்கே? எஸ்சியில் பார்த்தோம்ல, இது மாதிரி. அதில் யாராவது ஒரு குரூப்பு ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் ரொம்ப பின்னங்கிய நிலையில் இருந்திருப்பாங்க. இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அருந்ததி இருந்தாங்கள்ல,
அது மாதிரி யாராவது அவங்க ஊரில் இருந்த மாதிரி அந்த ஏதாவது ரிப்போர்ட் இருந்திருக்கும். சும்மாலாம் செய்ய முடியாது சரிங்களா. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு வச்சு ப்ராப்பராக பண்ணாங்க தான், அதனால தான் நிற்கிது. இதேமாதிரி அப்பயே பண்ணாங்க 2006-2007 பண்ணாங்க. எதுக்கு? அருந்ததிக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்தோன்னே. அது பரவாயில்ல. இதுலேயே இருக்கிறவங்க நம்மள 3 பிரித்து அங்கே கொடுத்துட்டான் பேசி தரானுங்க. இன்னும் உனக்கு கீழே ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அம்மா அவனுக்கு கொஞ்சம் கேர் எடுத்தால் என்ன உனக்குன்னு அப்படி பேசிட்டு தரானுங்க முட்டா பயலுங்க. அப்போ உன் புத்தியும் அப்படி தானே இருக்குது. ஆமாம், மாறணும். எல்லோரும் நம்ம சமூகம் நம்ம மக்கள் அப்படின்னு மாறணும். அப்படி இருக்கிறானுங்க. சரி ரைட். அது பிடிக்காதவன் தூண்டி விட்டுரும், அதை பேசிட்டு ஒரு குரூப்பு பேசிகிட்டே சுற்றிக்கிட்டே தெரியும். சரியா? ஆமாம். அப்போ உனக்கு கொடுத்ததே தப்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். அப்போ அவன் சொன்னது சரி தான், அவனை தூண்டி விட்டான்ல அது சரி தான். அப்படி சரி ரைட். இதுதாங்க. அப்போ இது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, உள் இடஒதுக்கீடு கொடுத்தது சரி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எதாவது சொல்லியிருப்பாங்களே பாருங்கள், திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஃபஸ்ட்டு கொடுத்ததே நம்ம தான். அது எக்ஸாம்பிளாக அவர் சொல்லியிருக்கணும். யார்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே தீர்ப்பு இதுக்கு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். சரியா? அப்போ இந்தியாவுக்கு முன்னாடி யார்? நம்ம தான். எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு, இந்த இத்தனை சதவீத இடஒதுக்கீடு, எல்லா சமூகம் முன்னேறினது காரணம் நம்ம தான். இவங்க செஞ்ச வேலை தான். சரியா? அதே மாதிரி தான் கவுண்டருங்களாம் 70களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேண்டு இருக்கும் 10-15 ஏக்கரு, வெள்ளாள கவுண்டரு. பட் அவங்களுக்கு படிப்பு அறிவு இருக்காது, ஸ்கூலுக்கே போனதில்லை, போக மாட்டாங்க. அப்போ இவங்களெலாம் படிக்க வைக்கணுண்டா அப்படின்ட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவங்கள கொண்டு வந்து அப்போ 25% ஏதோ இருந்தது போல் இருக்குது. ஆமாம், 22, 25, 23 இந்த மக்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதை தூக்கி பிசியில் கொண்டு வந்து சேர்த்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவார். யார் பண்ணியிருப்பா? இப்போ நான் சொன்ன ஸ்கீமெல்லாம் அந்த ஆள் தான் பண்ணார். சரியா? அதனால தான் அவங்களுக்கு வயிறு எரியுது. அவனை பற்றி தப்பாக எழுதுறாங்க. நம்ம அதை பேப்பரை படித்து நான் அந்த ஆள் திட்டிக்கிட்டே இருக்கும். திருடன் கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியது தான். நீதிபதி எல்லாருமே நீங்கள் தானே. எஃப்ஐஆர் கூட போட முடியல. புரியுதா? யாருக்கு நல்லது செஞ்சால் அவரே திட்ட வச்சுட்டானுங்க. அது யார் தப்பு? நம்மளோட அறியாமை. இப்போ எடுத்து படிங்கண்ணா, போய் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் என்கிட்ட தப்பு இருந்தால். ஆமாம், புரிஞ்சிச்சா? கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சா? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படி கிடையாது. கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு. சரியா? பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே சொல்லலை, மாற்றிக்கிட்டானுங்க. தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாத, அது தப்பு. உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நீ மேலே போகலாம், யார் தப்பு? புரிஞ்சுதா? அவன் மேலே உள்ளவன் தான். சரியா? எல்லா ரீதியாகவும் முன்னாடி இருந்த சமூகம் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, இப்போ கை கால் உடஞ்சவன், உடம்பு சரியில்லாத அவனுக்கு கேர் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கிறவனுக்கு போய் அதிக கேர் எடுத்தா என்ன ஆகும்? அவன் நல்லா இருக்கான், அவன் தானே பொழைச்சிக்கணும். அப்போ யார் தப்பு? அதுவே தப்பு தான். அதுதான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவனுக்கு எதுவும் பண்ணல பாருங்கள். அதான் சொன்னால முக்கியமான விஷயத்தெல்லாம் இந்த நீதிபதியை நல்ல மாதிரி தெரியுறாங்க. அவனுங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவான், ஆகாவோன்னு பேசுவானுங்க. கடைசியில் கிளைமேக்ஸு அவன் பக்கம் தட்டி விட்டு போயிடுவான். மக்கள் அவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கடைசியில் இருக்கலாம் இல்லை, ஆமாம் அவருக்கு பரவாயில்ல அப்படின்னு போயிடுவான். நீதிபதி இது பேசுகிறத பாருங்கள். ஆமாம், இந்த பிசி எம்பிசிக்கெலாம் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கிறான். 90% ஒன்றிய அரசாங்கத்தில், ஐஐடி இதில் எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருப்பானுங்க. அது எதுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. புரியுதா? அதான் ஏமாத்து வேலை. சரி, வேறு மக்கள் நம்மளாம் அறியாமையில் இருக்கும், அதான் பிரச்சனையே. இன்னும் இந்த இடஒதுக்கீடு பற்றிலாம் வட இந்தியாவில் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இந்த பிசி எம்பிசிலாம் இருக்காங்கள, அவங்களாம் புரிதலே இல்லை. எதில் ஓப்பன் கேட்டகரின்னா அவன் மட்டும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேளுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எப்படின்னு தெரியல, கவனிவாங்க. இப்போ ஓசி இருக்குல்ல, இப்போ 69னா மிச்சம் எவ்வளவு ஓசி, அதான் சொல்ல வந்தால் நீங்கள் ட்ராக்கை மாற்றி விட்டீங்க. இது வந்துட்டு ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் இங்கே வரலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கவனிங்க, தனியாகவே ஒரு இது போடணுன்னு பார்த்தேன்.
இப்போ 100 வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் 31 வேகன்சி எக்ஸாம் எழுதுறீங்க, 1000 பேர் எழுதுறீங்க. அதில் டாப் 31 வேகன்சி 100 தான். இப்போ டாப்பில் இருக்க 31 வேகன்சி அவனுக்கு நீங்கள் ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். அவனுக்கு ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் வந்துட்டான். அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதுவரை இது எதுவுமே ஜாதி பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பிசியா எத்தனை வேகன்சி? 27% தானே. 27 பிசியை மட்டும் எடுப்பாங்க. அதில் டாப்பில் 27 பேர் யார் இருக்காங்க? எம்பிசியா எத்தனை? 20. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எம்பிசியும் எடுப்பான். அதில் டாப்பில் எவ்வளோ? 20 பேர் இருக்கான். அவனை தூக்கி கொண்டு வந்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 30% தமிழ்நாட்டில் தான். அது வேறு எங்கேயும் இல்லை. இதில் உமன்ஸு வந்துட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 30% புரிஞ்சுதா? அடுத்து வேறு யார் இருக்கா? அதே பாருங்கள், இங்கே இந்த கேட்டகரி இருக்குல்ல, இதில் 31 வேகன்சி உமன் தான் வருவாங்க. ஆண் பெண் எந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க இந்த 31. அதனால தான் போன குரூப் 1ல் 50% மேலே பெண்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 30ங்கிறத 40 கொடுக்கலான்னு சொன்னாங்க. உடனே இவனுங்கெல்லாம் போராடிட்டு போயிட்டானுங்க அங்கே முண்டா பயிலுங்க. ஏன்னாக்கா இதில் ஃபுல்லாக பெண்கள் அதிகமாக வந்துட்டாங்க. இதுலேயும் ஒரு 30 சேர்ந்து வந்துட்டாங்க. சரியா? அந்த மாதிரி இவனுங்கெல்லாம் அப்புறம் இந்த மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? அப்படி தான். சரி, அந்த மாதிரி. அதேமாதிரி எஸ்சியில் 15%. இந்த 31 கீழே எஸ்சியில் யார் டாப்பில் 15 இருக்காங்களோ இதில் போனவங்களாம் விட்டுருங்க. இதில் 31 பேரும் எஸ்சியாக இருக்கலாம், 31 பேரும் எஸ்டியாக இருக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை விட்டுருங்க. இதில் எஸ்சி எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்கப்புறம் அந்த 31க்கு அப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய எஸ்சி அவங்களாம் இதில் வந்துடுவாங்க. அதில் 30% பெண்களுக்கு. ஓகேவா? 5 சீட்டு பெண்கள் கம்பல்சரி. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அடுத்து புரிஞ்சுதா? இது தப்பா? இது இது ஏன்னா அவனுங்களுக்கு வயிற்றுச்சல். அவன் எழுதி உங்கள் அப்பா அம்மாலாம் படிச்சிருப்பாங்க. அதை அப்படியே உங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. சரியா? அதுதான், வேறு ஒன்று. அவங்களையும் தப்பு கிடையாது. அப்புறம் சினிமாவில் வேறு இந்த கூத்தாடி பயிலு முட்டா பயிலு அவனுங்க ஒரு 4 வாரத்தை பேசிட்டு வானுங்க. ஜாதி இல்லைன்றீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் முதல்ல ஜாதி தாண்டா கேட்குறீங்க. ஏண்டா மூதேவி, இப்போது உடம்பு சரியில்லை, வாப்பா உனக்கு என்னப்பா நோய், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது மாதிரி அந்தந்த கேட்டகரிக்கான சலுகைகள் அவன் அனுபவிக்கணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அங்கே ரெக்கார்டு பண்ணுறது. அது ஒருத்தன் எழுதி டைலாக் எழுதினா அவர் பேசிட்டு போயிட்டார். மண்டையில் சரக்கு இல்லை. அது ஏற்றத்தாழ்வு காட்டுறதுக்காக கேட்குறது கிடையாது. எதுக்காக? அவன் கஷ்டப்பட்டுருக்கான், அவன் முன்னோட கஷ்டப்பட்டுருக்காங்க, அவன் இந்த பின்தங்கிய நிலையிலேருந்து வரானா அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக கேட்குறது. சரியா? அதை அப்படி பேசிட்டு பயங்கரமான இந்த பேசிகிட்டு இருக்கானுங்களே. நான் சொல்கிறான் என்னது பிசுறுன்னு. நான் பிசுறுமே ஸ்டேஜில் பேசுகிறான். அதுக்கு ஒரு கூட்டம் உட்காந்து கை தட்டிட்டு இளைஞருக்கு எடுக்க இட வேணாம் முட்டா பயிலுங்க. நாளைக்கு உன்னையும் தான் பேசுவான். பக்கத்துலேயே இருந்து கூவிட்டு இருந்துச்சு அந்த பொம்பளை. அதை அப்படி பேசுகிறான். நாளைக்கு உன்னைய பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், அதெல்லாம் வேணும். முட்டாளுங்க தானே. ஆமாம், சரி, ரைட், சரி விடுங்க. அதுவும் முட்டாள் தான். கேட்டால் போராளி அப்படி இப்படிங்க காசை வாங்கிட்டு. முட்டாள் இல்லை, அறிவாளி தான். காசுக்காக என்ன பண்ணுறது?